ஒரு தீப்பொறி உங்க வாழ்க்கை முழுக்க மாற்றம் செய்யும்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த கார்த்திகை தீபம் அதே அதிசயம். நீங்கள் இன்று இந்த வீடியோவை முடிக்கும் நேரத்திற்குள் உங்க மனசுல ஏதோ தெரியாத ஒளி எரிய ஆரம்பிக்கும். இதை ஒரு முறை கேட்டவங்க வாழ்க்கை திசை மாறும். கார்த்திகை தீபத்தில் இருக்கும் ரகசியம் சொல்றேன். ஏன் இந்த ஒரு தீபம் 1000 பிரார்த்தனையையும் மிஞ்சும் சக்தி கொண்டது தெரியுமா? இது வெறும் திருவிழா அல்ல, ஒரு மாற்றத்தின் நாள். சிவபெருமான் நேரா ஜோதி வடிவில் வந்து காட்டிய அந்த ரகசியம் இன்னைக்கு யாரும் சொல்லல, நான் சொல்றேன். கார்த்திகை மாத இரவின் குளிர்காற்றில் ஒரு தீப்பெட்டியில் ஒளியெழும் ஒரு சிறிய தீப்பொறியே வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆனாலும் 1000 வருட பரம்பரை சொல்வது கார்த்திகை தீபம் என்பது ஒரு வழக்கமான தீபமே அல்ல. அது மனித வாழ்வின் இருள் அகற்றும் பரமான சக்தி. இன்று நீங்கள் இந்த வீடியோவை முடிக்கும்போது உங்களுக்கே ஒரு விந்தையான அமைதி, ஒரு தெரியாத எரிசக்தி உங்கள் உள்ளத்தில் எரிய ஆரம்பிக்கும். கார்த்திகை தீபம் எப்படி பிறந்தது? ஏன் மண்ணெண்ணெய் விளக்கே ஏற்ற வேண்டும்? ஏன் அந்த நாளில் சிவன் திருவண்ணாமலையில் அக்னி ஜோதி வடிவில் வெளிப்படுகிறார்? இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கும் அழியாத ரகசியத்தை கேட்டால், இன்று பழமையான சிவன் கோயில்களிலெல்லாம் பேசப்படும் பிரம்மா மகாவிஷ்ணு இருவரும் பிரபஞ்சத்தில் பெரியவன் யார் என்று விவாதித்தார்கள். சண்டை பெரிதாகிவிட்டது. அதை சரிசெய்ய சிவபெருமான் ஒரு யாரும் நெருங்க முடியாத அக்னி ஜோதியா மலை மேல் எழுந்தார். நான் யாருமல்ல, நான் எல்லாம், ஆரம்பமும் இல்லை முடிவுமில்லை என்று காட்டின அந்த அக்னிஸ்தலம்தான் இன்றைய திருவண்ணாமலை. அப்படி சிவன் தன்னை அளவிட முடியாத ஜோதி என்ற வடிவில் காட்டிய நாள், அதுவே கார்த்திகை தீபம். அந்த ஜோதியை ஒரு நாளுக்காவது பார்க்கக்கூடிய சக்திதான் தீபமேற்றும் அந்த ஒரு கணம். அந்த கணம் மனித வாழ்வை உண்மையிலேயே திருப்பிவிடும். ஏனென்றால் கார்த்திகை தீபம் என்பது ஒரு கடவுள் சம்பவம் மட்டுமல்ல, அது ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தின் ரகசியம். நாம் தினமும் கொளுத்தும் விளக்கு வெளிச்சம் சின்னதுதான், ஆனால் நம்முள் எரிந்து கொண்டிருக்கும் கோபம், கவலை, பயம், நம்பிக்கையின்மை, தகராறு, இவையே நம்மை சிரமப்படுத்தும் உண்மையான இருட்டு. என்ன ரகசியம் தெரியுமா? கார்த்திகை தீபத்தன்று ஏற்றப்படும் மண் விளக்கு மனித உடலை குறிக்கிறது. அதில் ஊற்றப்படும் எண்ணெய் நம் ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் குறிக்கிறது. பஞ்சு நம் மனதை குறிக்கிறது. அந்த பஞ்சில் தீ எரியும்போது மனம் சுத்தமாகிறது, ஆசை எரிகிறது, உடல் பிதற்றும் எண்ணங்கள் அமைதியாகின்றன, உள்ளொளி விழிக்கிறது. இதை ஆக்னி தத்துவம் என்பார்கள். அதனால்தான் அந்நாளில் தீபமேற்றினால் வாழ்க்கையில் தடை, பிரச்சனை, தோல்வி, நஷ்டம், குழப்பம் எல்லாம் கரையும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இந்த நாளில் ஒரு தீபம் ஏற்றும்போது மனசுக்குள் ஒரு வேண்டுதல் மட்டும் சொன்னாலே கூட போதும், அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகம். உருவமும் இல்லாத சிவபெருமான் ஜோதியாக வருவதன் அர்த்தம் அவரது சக்திக்கு எவரும் எல்லை போட முடியாது. நீங்கள் அந்த ஜோதி முன்னால் நின்று வேண்டுகோள் வைத்தால் காலம் கூட உங்கள் பக்கமாக மாறும். பலர் சொல்வது கார்த்திகை தீபத்தன்று எழுதிய ஆசைகள் ஒரே ஆண்டுக்குள் நடக்க ஆரம்பிக்கும். காரணம், கடவுள் ஆசிர்வாதம், மனித மன உறுதி, பிரபஞ்ச சக்தி மூன்றும் ஒரு எனர்ஜி லைனில் அலைனாகும் நாள் அது. இந்த தீபம் ஒரு ரகசியமான பயிற்சியும் கற்றுக் கொடுக்கும். நீ ஒளியாக இருப்பாயாக. கடவுளை காணும் நாள் இல்லை, நம்ம உள்ளிருக்கும் கடவுளை விழிப்பிக்கும் நாள்தான். அதனால்தான் கார்த்திகை தீபம் மக்கள் கூட்டத்தில் அல்ல, மனசுக்குள் உணர்வாக அனுபவிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு தீபத்தை நிம்மதியோடு பார்த்து ஒரு மூச்சு ஆழமாக விட்டாலே நம்முள் ஏதோ ஒன்று ரீசெட் ஆகும். நீண்ட நாட்கள் மனதில் நின்றிருந்த கவலைகள் மறைந்து போகும், மனம் லேசாகும், ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் உணர்வு வரும். இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க, பஞ்சு வச்சு எண்ணெய் ஊற்றி தீப்பொறி கொடுத்து அந்த ஒளியை சில வினாடி அமைதியாக பார்த்துக்கோங்க. எதுவும் வேண்டாமே, ஒரு விஷயம் மட்டும் மனசுக்குள் நினைக்கவும், என் வாழ்க்கையில் ஒளி வரட்டும். இதைதான் சிவபெருமான் கேட்கிறார். நீங்கள் அந்த ஒளியை ஏற்றினால் அவர் உங்கள் உள்ளத்தில் ஒளி ஏற்றுவார். அதுதான் கார்த்திகை தீபத்தின் உண்மை ரகசியம். இன்று ஸ்டார்டிங் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஏனெனில் தீபம் வெளியே எரிவதை விட இன்று அது உங்கள் உள்ளத்தில் எரிய ஆரம்பிச்சிருக்கும்.